பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பார்க்க போகிறது வந்து கம்பைன் மேத்ஸ் ஸ்டெட்டிஸ்டிக்ஸில் எப்ளைட், அதாவது எப்ளைட்டில் தான் ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா ஸ்ட்ரக்சர். ஸ்டெட்டிஸ்டிக்ஸில் வந்து எஸ்ஏ வந்து பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சரில் வந்து எல்லாருக்கும் இல்லை, சில ஆட்களுக்கு மட்டும் அந்த கடைசியாக அந்த நோக்கல்கள்ங்கிற விஷயத்தில் கேள்வி வரதால், அதாவது வந்து நேரடியாக தியரியை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் குயிஸ் மாதிரி ஒருங்காமை சமன்பாடுகளோ உருவாக்குறதன் மூலமாகவோ இல்லாட்டி சமநிலைகளை பயன்படுத்துறதன் மூலமாகவோ வந்து கேள்விகள் உருவாக்குறாங்க. ரீசெண்டாக சில எஸ்ல தான் முக்கியமாக நம்மளோட தியரியும் சில ஆளுக்கு அவங்களோட சேர்த்து மற்றவங்களாம் பார்த்துக்கொள்ளும். சில ஆளுக்கு இதில் மட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணுறதால அவங்களுக்கு தான் அந்த வீடியோ செய்கிறேன். செய்யக்கூடிய ஆளுக்கு வந்து பார்க்க தேவை. அப்போது நான் வந்து பார்க்க போகிற இன்றைக்கு லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பாஸ் பேப்பரில் உள்ள 10 ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி வந்து பாஸ் பேப்பரில் எஸ்ஆரின்னு சொன்னால் வந்து மொரட்டோ பேப்பர்ஸையும் பார்க்க போகிறோம். ஸ்கீமில் உள்ள மெத்தட்ஸ்னு சொல்லி நேரடியாக போக போகிறதுக்கு புதுசாக ஒரு ஆள் கேள்வியை பார்க்கும்போது எப்படி அனுப்ப போகிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். மெச்சுக்கு பொதுவாக வந்து ஸ்கீமை பார்த்து நிறைய பேர் செய்வீங்களோ, அப்படியே ஸ்கீமை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு புது கேள்வி அணுக தெரியாம அடையின்னு சொன்னால் வந்து அவங்க தொடர்ந்து பார்க்கலாம். அப்போது ரீசெண்டாக வந்து எஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் குயிக்காக அப்படி பார்த்துக்கிட்டு போவோம், வேற ஒன்று கதைக்கிறதுக்கு. 2021 பார்ப்போம். 21. அப்போ முதலாக கேள்வி பாருங்க. நேர் நிறைவன்களின் 5 நோக்கல்களின் ஒரு தொடையின் இடை 6 வீச்சு 10 ஆகும். அதற்கு 2 ஆகாரங்கள் உண்டு. இடையம் ஆகாரங்கள் இருந்து வேறுபடும் எனில் 5 நோக்கல்களையும் காண்பு. நம்ம கேள்வி செய்யக்குள்ள வந்து எப்பவுமே என்னடா வந்து ஒவ்வொரு வசனங்களையும் வந்து வாசிச்சு கேள்வியை விளங்கி போகணும். அதாவது வந்து ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாக தரப்படுற தரவு என்னன்னு சொல்லி நான் பார்க்கணும். அதை பார்த்துக்கிட்டோம். அப்போ முதலாவது நேர்நிறைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாமே வந்து பிளஸ் எரிய போகிறோம், முழு எண்களாகவும் வைக்க போகிறோம். அதே நேரம் உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து சில குறியீட்டில் சொல்லிட்டேன் எலிமெண்ட் ஆஃப் செட் பிளஸ்ன்னு சொல்லி மொத்தம் 5 நோக்கல்கள் தான் நம்மள்ட்ட இருக்குது. அப்போ முதலாவது தரவு தராங்க பாருங்களோ, இடை வந்து 6. இடை 6ன்னு சொல்லிட்டாங்க. இடை 6ன்னு சொல்லிட்டாங்க. வீச்சு வந்து 10ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதற்கு 2 ஆகாரங்கள் உள்ளன. 2 ஆகாரங்கள் உள்ளனன்னு சொன்னா வந்து அதிக தடவை இடம்பெறக்கூடிய எண்களை தான் நம்ம என்ன செய்ய போறோம். ஒரு தரவு தொகுதியில் அதிக தடவை இடம்பெற்றக்கூடிய தரவு மீண்டும் இடம்பெற்றிருக்கோம். அப்போ அதை வந்து நாம ஆகாரத்துல வந்து 2 ஆகாரம்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஒரே தரவுங்கிறது 3 தடவையும் இன்னொரு தரவுங்கிறது 2 தடவையும் இடம்பெற்றே முடியாது. ஏன்னு சொன்னா வந்து 2 ஆகாரங்கள் சொன்னா வந்து அந்த 2 இதுமே என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை இடம்பெற்றிருக்கணும். அதே நேரம் என்ன சமய எண்ணிக்கையில் இருக்கணும். அப்போ நிச்சயமா நம்மளுக்கு வரப்போறது என்ன, ஏதோ 2 தரவு தொகுதி 2 தடவை வரப்போகுது. அப்போ அதுக்கு தொடர்ந்து சொல்றாங்க, இடையம் ஆகாரங்கள் இருந்து வேறுபடுவினி. இடையம் ஆகாரங்கள் இருந்து வேறுபடும் சொல்லிட்டாங்க. இடையம் தான் அந்த தரவு தொகுதியில 50%, அதாவது நடுவுல வரப்போகுது. அப்போ நடுவுல வரப்போறதுங்கிறது நான் பின்னு சொல்லி எடுத்துனாக்கும் இது நிச்சயமா ஆகாரம் இல்லை. அப்போ இதுக்கு இங்கிட்ட வேணாம். ஏறு வரிசையில நான் தரவு தொகுதியும் முதல்ல எழுதி பார்க்கணும். நம்ம கேள்விகளுக்கு தரவு தொகுதியை ஏறு வரிசையில எழுதி பார்க்கணும். கேள்விங்கிறதுனால நான் ஒரு அணுகிற மெத்தட சொல்லி போறேன். அப்போ இது வந்து பி. அப்போ இது பின்னு சொன்னா வந்து முன்னுக்கே பின்னுக்கே நிச்சயமா பி வராது. ஏன் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்கன்னா இடையம் வந்து ஆகாரம் இல்லை, இடையம் ஆகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் முன்னுக்கு வரதை ஏன்னு சொல்லியும் முன்னுக்கு வர தடவை ஏன்னு சொல்லியும் அடுத்த வரது சின்னு சொல்லி எடுக்கிறேன். நிச்சயமா இது ரெண்டுமே என்ன ஆகிக்கணும், ரெண்டுமே ஆகாரம் ஆகிக்கணும். அப்போ இதான் சி, இது ஏ. இதை நான் என்ன ஆர்டர்ல எழுதிக்கிறேன், ஏறுவரிசையில எழுதிக்கிறேன். அப்போ தொடர்ந்து இப்ப என்ன அந்த 5 நோக்கல்களையும் காண்க. அப்போ நம்மளுக்கு என்ன மொத்தம் 3 தரவு வந்து தந்துக்கிறாங்க. மொத்தம் 3 தெரிய கணிதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. வீச்சுங்கிறது 10ன்னு சொன்னா அதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆகக்கூடியதுக்கு ஆக குறையதுக்கு உள்ள வித்தியாசம் 10ன்னு சொல்லி ஒரு சமன்பாடை உருவாக்கணும். அடுத்தது என்ன சொல்றாங்க, இடைங்கிறது 6ன்னு சொன்னா வந்து என்ன ஏ சக பி சக சி மொத்தத்தையும் 5ஆல பிரிச்சு 6ன்னு சொன்னா வந்து 2A B 2C. சரி, இப்போ இவ்வளவுதான் விஷயம். இப்போ என்னன்னு சொன்னா வந்து இதுல இருந்தா சில ஸ்டக்காவே நெப்பியலும், இதுல இருந்தா ஸ்டக்காவே நெப்பியலும். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் செய்ய போறேன் பாருங்களோ. நம்மளுக்கு வந்து சமநிலை தொடர்புல இருந்து நான் செய்ய போறேன். சில ஆளுக்கு வந்து நம்பர் போட்டு கண்டுபிடிப்பீங்களோ. அப்போ பாருங்களோ, சி சமன்னா இதுல இருந்து என்ன செய்யணும், சிங்கிறது எழுவ மாற்றம் செஞ்சா 10 சக ஏன்னு சொல்லலாம். பாருங்களோ உங்க கொண்டு நான் அதை பிரிதிடுறேன். பாருங்க 10 சக ஏ சமன் 30. 2A plus 2A B அப்போ 4A plus B சமன் 10. சரி, இப்போ இந்த இடத்துல இந்த சில ஆளுக்கு என்ன செய்யலோ, பிங்கிறது 1 இருக்கும்போது அது இதாதுன்னு சொல்லி நம்பர் போடுவீங்களோ. நம்பர் போடுற மெத்தடுங்கிறது வந்து சில ஆளுக்கு செஞ்சு உங்களுக்கு லேசாக இந்த செய்யலும் அது இல்லைன்னு சொல்ல வரையில. ஆனால் வந்து சமநிலையில நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளை பொறுத்த வரைக்கும், அதாவது வந்து என்ன பெரிய தரவு தொகுதிகளாக இருந்தால் லேசாயிருக்கும். என்ன சமநிலை என்ன சொல்லுவான்னு சொன்னா வந்து நான் ஏறு வரிசையில் எழுதுனா ஏங்கிறது நிச்சயமா பியை விட சின்னதாக தானே இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும், பிங்கிறது எழுவை மாற்றம் செஞ்சு இங்கே கொண்டு போட்டனாக்கும். பாருங்களோ
பிங்கிறது என்ன செஞ்சேன்னா 10 சய 4 4 5 10 ஏங்கிறது நிச்சயமா 2 விட சின்னதாகும். ஏங்கிறது நிச்சயமா 2 விட சின்னதாகும். ஏங்கிறது ஒரு நேர்நிறைன்னு சொன்னா அந்த ஏன் நிச்சயமா என்ன ஆகும்? 1 ஆയിരിக்கும். ஏங்கிறது 1 இருந்திராகும். ஏ 1 அங்க பிரித்துனாக்க பி என்ன ஆയിരിக்கும்? 6 ஆയിരിக்கும். சி என்ன ஆയിരിக்கும்? ஏ 1 இருந்திராகும். 11 ஆയിരിக்கும். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு கூட தரவு தொகுதி என்ன? 1, 1, 6, 11, 11. இதுதான் நம்மளுக்குள்ள தரவு தொகுதி. அவன் கேட்ட தரவு தொகுதி என்ன? முதல் கேள்விங்க நான் கொஞ்சம் விஷயத்தையும் சொல்றேன். என்னன்னு சொன்னா வந்து நீங்களும் இந்த மாதிரி கேள்வி வரும்போது சாதாரணமா நம்பர்ஸ் ஏதாவது ரெண்டமா போட்டு நீங்களும் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும் போது சரியான விளக்கங்களை அவங்களுக்கு கொடுக்காட்டி இது இடைங்கிறதுனால தான் அந்த மாதிரி சமன்பாடு எடுத்தேன். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வீச்சுங்கிறது விளங்குது. அதே மாதிரி இது இடைங்கிறதுனால தான் எடுத்தேன், இதனால தான் இதை நிராகரிச்சு நீங்களும் அந்த சரியான விளக்கங்கள் அதாவது போதிய விளக்கங்களை கொடுக்காம இருக்கும் இடத்து உங்களுக்குள்ள மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கப்படாது. அதாவது சாதாரணமா நீங்க நம்பர்ஸை மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. அப்போ வந்து கொஞ்சம் ரீசனோட சொல்லி போனாதான் அந்த இடத்துல வந்து நான் என்ன செஞ்சேன், ஏறு வரிசையில் எழுதுனால பிங்கிறது ஏ விட சின்னதா இருக்குன்னு எழுதிக்கிறேன். இது இடைங்கிறதுனால இந்த சமன்படுத்திக்கிறேன், இது வீச்சுங்கிறதுனால இந்த சமன்படுத்திக்கிறேன். ஒவ்வொரு வசனத்திலையும் உள்ள தரவுகளை கவனிச்சுதான் கேள்வி செஞ்சுக்கிறோம். இப்போ ஒருவேளை நீங்களும் இந்த இடத்துல என்ன பிக்கு 1 இருந்திராக்கும், 1 போடலை, பிக்கு ஏக்கு 1 போட்டு ஒருவேளை அப்படி கண்டுபிடிக்கலாம். எல்லா இடத்துலையும் லேசாயிருக்குன்னு சொல்லி 4 தடவை நீங்க நம்பர் போட வேண்டி வரும். இது வந்து 2021 வந்த விஷயம். 2021 வந்த விஷயம். அப்படி எடுத்துட்டாக்குன்னு 2022 ஒரு பரீட்சையில் 100 மாணவர்கள் பெற்ற புள்ளிகளின் இடையும் நியமவிலகலும் முறையே 60,20 ஆகும். இப்பரீட்சையில் 56 புள்ளிகளை பெற்ற ஒரு மாணவன் ஜெட் புள்ளியை காண்க. ஜெட் புள்ளியை காண சொல்லி ஜெட் ஸ்கோருக்குள்ள சமன்பாடு மட்டும் தான் நம்மளோட சிலபஸ்ல இருக்குது. ஜெட் ஸ்கோருக்கு கணிக்க குழம்ப தேவையில்லை யாரும். ஒரு பரீட்சையில் 100 மாணவர்கள் பெற்ற புள்ளிகளின் இடையும் நியமவிலகலும் முறையே. அப்போ மொத்த தரவுகளோட எண்ணிக்கை என்ன? 100ன்னு சொல்லி விட்டாங்க. இடையும் நியமவிலகல் என்ன? ஆனால் நீங்கள் குறியீட்டில் போறீங்கன்னா எக்ஸ் பார்ல போடுங்களோ, எக்ஸ்னு போடுங்களோ. நியமவிலகல் வந்து 20ன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பரீட்சையில் 56 புள்ளி என்னென்ன? அப்போ இவர ஜெட் ஸ்கோர் பார்க்கறதுக்கு என்ன செய்வீங்க? இவர தரவு செய்ய அதுல இந்த இடை அந்த தரவு தொகுதியில இடை அந்த தரவு தொகுதியில நியமவிலகல் அவ்வளோத்தையும் எடுத்தீங்களாக சரி. அப்போ 56ன்னு சொன்னா என்ன? 56 சய 60 20 சய 4 20ன்னு சொன்னா என்ன? சய 1 கீழே 5 சய 0.2ன்னு சொல்லி போடுவோம். சய 0.2. அப்போ தொடர்ந்து சொல்றாங்கன்னா இந்த புள்ளி 56 தவறாக பதியப்பட்டுள்ளது எனவும் அதற்கு பதிலாக 65 இருத்தல் வேண்டும் எனவும் பின்னர் காணப்பட்டது. இப்பயிற்சியில் பெறப்பட்ட புள்ளிகளின் இடையின் சரியான பெருமானத்தை காணும். இடையின் சரியான பெருமானத்தை காணும். அப்போ உங்களுடைய 100 தரவு தொகுதியில இப்போ x1 x2 சொல்லி சம்திங் போனா x100 வரைக்கும் இந்த 100 தரவு தொகுதியில என்ன இந்த 56ங்கிறது பிழையா பதியப்பட்டிரு. நேரடியாக ஒரு செட் ஸ்கோர் புதிய செட் ஸ்கோர் என்னன்னு கேட்டீங்க, இன்னும் கொஞ்சம் இதாக இருந்துச்சோ அவங்க கேட்டீங்க வந்து சரியான இடைப்பெருமானம் தான் கேட்டீங்க. அப்போ சரியான இடைப்பெருமானம் காண்றதுக்கு ஆரம்பத்துல இப்போ உங்களுக்கு பிழையான இடைப்பெருமானம் என்ன ஆகிக்கும்? பிழையான இடைப்பெருமானம் என்ன ஆகிக்கும்? 60. பிழையான இடைப்பெருமானம் 60. இது என்ன? ஆரம்ப தரவு தொகுதியில அவ்வளவு தரவுகளையும் நீங்க கூட்டி என்ன செஞ்சுப்பீங்க? 100ஆல பிரிச்சு எடுத்துப்பீங்க. அப்படிதான். அப்போ 60 100ஆல பெருக்கி 6000 சொல்லி போடுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன உண்மை இடையில என்ன? ஆரம்பத்தில் உள்ள தரவுகளோட கூட்டுத்தொகை, அதுல இருந்து எதை எடுக்கணும்? பிழையாக பதியப்பட்டதை எடுக்கணும், புதிதாக வந்தது சேர்க்கணும். அதாவது சரியானது சேர்க்கணும். தரவு தொகுதியில் எண்ணிக்கை மாறுபடுகிறா? இல்ல. இதை வந்து கொஞ்சம் சில அளவுக்கு நோட் பண்ணிக்கணும். என்னன்னு சொன்னா வந்து வளமையான நம்மளுக்கு தரவு தொகுதியில் எண்ணிக்கை வந்து மாறாத மாதிரி தான் தாராங்க கேள்வியோ. ஒருவேளை வந்து இந்த முறை ஏதாவது எண்ணிக்கையில மாறுற மாதிரி தந்துட்டா அதை கொஞ்சம் ஒரு நோட் பண்ணிக்கணும். அதாவது வந்து இந்த இடத்துல நீங்க போறது சாதாரண வளமையான கேள்வி பழக்கத்துல ஈக்கிற நம்பரே போட்டு போக பாக்குறீங்க. அப்போ 100 6000 பிரதினா சக 4 100. இப்போ 100 0 4. இதுல வந்து அலகுகள் ஏதாவது அவங்க தந்திருந்தாங்க, சென்டிமீட்டர் கிலோமீட்டர் சொல்லி பொதுவாக எஸ்சியில அதையும் போட்டு கொடுங்க. கிலோமீட்டரோ சென்டிமீட்டரோ கிலோகிராமோ எதுவோ இருந்தாலும் கட்டாயம் அலகுகளை போட்டு கொடுங்க. இது 22. அடுத்து 23. தரவு தொடை x1 x2 x10 இன் இடை 30 xi - 20 முழுதின் வர்க்கம் சமன் 1040 ஆகும். மேற்குறித்த தரவு தொடையின் மாறத்திறனை காண்க.
மாறத்திறனை கேட்டு ரைட். அப்போ மாறத்திரண்டா என்ன உண்மையிலே நியமவிலகட வர்க்கம். அப்போ உங்களுக்கு என்ன தரவு தந்துக்கிறாங்க, இடைங்கிறது என்ன, இடைங்கிறது 30ன்னு சொல்லி தந்துட்டாங்க. தரவு இந்த தரவோட மொத்த எண்ணிக்கை என்ன, தரவு தொகுதியில உள்ள தரவுகளோட எண்ணிக்கை மொத்தம் 10 தரவுகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு தரப்பட்ட தரவு என்ன, I = 1 முழுவதின் வர்க்கம் 40. கேட்ட கேள்வி என்ன மாறத்திறன். இப்போ வந்து மாறத்திறன் தான் கேட்டீங்கன்னா மாறத்திறனுக்குள்ள சமன்படுறது போது அப்போ மாறத்திறனுக்கு எழுதும் போது இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன விளங்குறோம், ஒன்லே தான் அதை வந்து கழிச்சு தான் எழுதிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ கழிச்சு எழுதுனாங்கன்னு சொன்னா வந்து நாம அந்த மெத்தட்லயே போறே லேஸ் ஆகிங்க. சிக்மா 10 xi மைனஸ் என்ன இடைங்கிறது என்ன 30 முழுவதின் வர்க்கம். இப்படி போறேன் லேஸ் ஆயிருக்கேன். அதன் கீழே என்ன மொத்த தரவுட இன்னைக்கு எனக்கிட்ட அங்கே தரப்பட்டது என்ன, இதை நான் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தல. எப்படி சய 30 சக 10 முழுவதின் வர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒழுங்குபடுத்தலாம். எனக்கு தேவை வந்த பாட் நான் அப்படித்தான், இதை வேண்டாம் இப்படி கட்டணும். எனக்கு வந்து தேவையான மாறற்றங்கள் இருக்கு. அதாவது அவ்வளோத்துக்குமே தான் இந்த ப்ராக்கெட் போறோம். இப்போ வந்து சிக்மா நம்மளுக்கு என்ன செய்யலாம், பிரிச்சு கொடுக்கலாம். சிக்மா பிரிச்சு கொடுத்தா சிக்மா I = 1 10 xi 30 முழுவதின் வர்க்கம். நம்மளுக்கு தேவையானது எப்படியே வச்சுக்கொள்றேன். 10 I = 1 100 இந்த பாடம் அப்படியே நாம என்ன செய்யலாம், அதாங்க நான் குறுக்க பெருக்கணுமாக்கா. 10 சிக்மா எக்ஸ் முழுவதின் வர்க்கம் சக 100 வெளியே எடுத்துனாக்க என்ன சிக்மா I = 1 10 வரைக்குன்னு சொன்னா இதுக்கு நேரடியாக 10 பிரதிகளும் 20 வெளியே எடுத்துட்டு சிக்மா உங்களுக்கு கொடுத்தா 1 10 xi சய 30 வெளியே எடுத்துக்கொள்வோம். நேரடியாக எழுதுறேன். இப்படி எழுதலாம் 40 அவ்வளோதுல என்ன வேண்டாம் 10 வெட்டி கொள்வோம். மாறத்திறன் வரும். இங்கே வந்து என்ன 100 வரும். இது அப்படி ரெண்டாவது ஒரு ஸ்டெப் எழுதுவோம். 10 2 இப்போ இங்கே பாருங்களோ, உண்மையிலே எக்ஸ் பாருங்கிறது என்ன, இத்தானே 10 எக்ஸ் பார் தானே சிக்மா எக்ஸ்ஐ. அப்போ 10 எக்ஸ் பார்னு சொன்னா வந்து அந்த இடத்துல எக்ஸ் பாருக்காக என்ன 30 பேர். நான் கொஞ்சம் இப்படி மேலே கீழே எழுதுறேன், நீங்க பேப்பர் நைஸ் எழுதுங்களோ. 300 அப்போ அந்த இடத்துல 300 தான். அப்போ நான் அதை கொண்டு பிரதிட்டேனாக்க பாருங்க 300 சய இந்த இடத்துல 10 104 100 அப்படியே 0 ஆயிட்டு 104 greater than 0. சில ஆளுக்கு கேட்காங்களோ இவ்வளோ பேர் சசையணுமா இதோட பேச நம்ம தெரிவிக்க அப்படின்னு சொல்லினேன். நம்மளுக்கு ஸ்கீம் பார்த்தா நான் மறந்து எதுக்கு முன்னுக்க நான் வந்து நம்ம அந்த கேள்வியை செய்யறதுல நோக்கம் வந்து இந்த கேள்வியை செஞ்சு காட்டுறதில்லை. இந்த மாதிரி கேள்வியோ வந்தா வந்து எப்படி அணுகும்னு சொன்னீங்கன்னா வந்து ஒவ்வொரு தரவுல இருந்தா நாம வந்து கேள்வியை எப்படி நோக்கி கொண்டு போறோங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு இதை விட லேசான மெத்தட் தெரியும், நான் ஸ்கீம்ல இப்படி போட்டிக்கிறேன் அப்படி போட்டின்னு சொன்னா வந்து நான் வந்து அந்த தியரி வைஸ், அதாவது வந்து ஒரு கேள்வியை ஃபர்ஸ்ட் டைம் நீ பார்த்தா எப்படி, அதனால தான் நானும் பார்க்க இல்லை, பார்த்தா எப்படி செய்ய போறோமோ அதுல இருந்தா நம்ம செஞ்சுக்கிட்டு போறோம். அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே மாற்றினா என்ன மாற்றினுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, அப்போ இதுல இருந்து நான் மாற்றினா எப்படி மாற்றி கொண்டு வரேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து இதுல இருந்து சிக்மா எப்படி உடச்சு கொடுக்குறோம், ஒவ்வொன்று தனித்தனி எதை வெளியே எடுக்கிறோம், மாறிலிகளை வெளியே எடுக்கலங்கிறது
வருது. உனக்கு தனித்தனியாக சிக்மா கொடுக்குறது இப்படி தனித்தனியாக செஞ்சு தான் என்ன கடைசியில் மாறுத்திறன்கிறது 2ன்னு சொல்லி முடிக்கிறேன். சாரி மாறுத்திறன் இல்லை நியமங்கள் வந்து 2 சாரி மாறுத்திறன் நியமங்கள் 2 முடிக்கிறேன். அப்போ மாறுத்திறன் வந்து 4 மாறுத்திறன் 4. இது 2023. அடுத்து 2024 ஏறுவரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட பின்வரும் ரைட் இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய கேள்வி. பின்வரும் மேல நோக்கல்களின் இடையம் ஆகாரம் இடை ஆகிய முறையே 5, 7, 5 ஆகும். இங்கு P, Q, R, S என்பன மெய்யெண்களாகும். அதே மாதிரி ஹெட்டும் பெருமானாலும் கண்டு 7 நோக்கம் மாறுத்திறன் என காட்டு. சரி பொதுவாக நம்ம கேள்வி வரக்கூட ஏறுவரிசையில தான் ஒழுங்குபடுத்தி தாராங்க அவங்க தரவுகள் தரும் போது. அதே மாதிரி நீங்களும் கேள்விகளை செய்யும் போது என்ன ஏறுவரிசைப்படுத்தியே எழுதுங்கள்வோ ஏறுவரிசைப்படுத்தியே எழுதுங்கள்வோ. அதே மாதிரி அவன் ஏறுவரிசைன்னு சொல்லாட்டி நீங்களும் நடுவு கதாரதை இடையம்னு கொண்டு போயெல்லாம் போடல. ஏறுவரிசைன்னு சொல்லாட்டி பொதுவாக ஏறுவரிசையில தான் தருவான். எல்லாத்தையும் சொல்லிக்கொள்ளும். அப்போ தந்த தரவு தொகுதியை பாருங்களோ 4 P, Q, R, S இதான் தந்த தரவு தொகுதி. இப்போ இதுல என்ன சொல்லிட்டாங்க இடையம்ங்கிறது 7ன்னு சொல்லிட்டாங்க. முதலாவது இடையத்தை பாருங்களோ எப்பவும் ஏறுவரிசையில் தரும்போது முதலாவது இடையத்தை பாருங்களோ அடுத்து ஆகாரத்தை பாருங்களோ ஐபுரா இடைங்கிற விஷயம். ஏன்னா இடையை வந்து என்ன செய்யும் நீங்கள் அவ்வளோத்தையும் கூட்டுத்தொகை கூட்டி குறிப்பிட்ட நம்பரால பிரிக்க வேண்டி வரும். ஆனா வந்து இடையம்னு சொல்லும் போது என்ன நேரடியாக போடணும். அப்போ வந்து பாருங்களோ ஏறுவரிசையில் ஒழுங்குபடுத்தப்படும்போது என்ன நடுவுக்கு வரது P. அப்போ P சமனா இடையம் 7 Pக்காக 7 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கட்டமா என்ன சொல்றாங்க ஆகாரம் வந்து இடையம் 5 ஆகாரம் வந்து என்ன சொல்றாங்க 7ன்னு சொல்லி. ஆகாரம் 7ன்னு சொன்னா வந்து Pங்கிறது நிச்சயமா 5ன்னு வந்துட்டு நம்மளுக்கு ஆகாரம் 7ன்னு சொன்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை இடம் பெற்றிக்கணும் அப்படிதானே. அப்போ இந்த இடத்துல இடைங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அதான் 5ன்னு சொல்லி. இப்போ இது 5 அடுத்தது நிச்சயமா 5ஆ இருக்கலாதியா இது 5ஆ இருந்தாக்கா அடுத்து எங்கன்னா நிச்சயமா 7 இந்த இடத்துல ஆகாரம் தர 7 தான். அப்போ இது 7 இருந்தாலும் 5 ஆகாரமாக்கி 7 ஆகாரமாக்கி அப்போ நிச்சயமா 5 இல்ல. இது ஒண்ணு 6ஆ இருந்தாக்க இது 7ன்னு சொல்லி வரையலாம். இது 7ஆ இருந்தாக்க 7 அடுத்த நம்பர் 1 வரையலாம். அப்போ ஒவ்வொரு மாதிரி சான்சஸ் இருக்கு. இப்போ நாம என்ன செய்வோம் அப்போ இடைக்கு போவோம் சக 4 5 R S இது அவ்வளோத்தையும் பிரிக்கிறேன் 7 நோக்கல்கள். அப்போ இதே நம்மளுக்கு இருந்துச்சுனாங்க. அப்போ 4 8 13 சக Q சக R S 35 Q plus R plus Sங்கிறது வந்து என்ன 2 22. அப்போ 22 சொல்லி சொல்றோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஆகாரம்ங்கிறது நிச்சயமா 7ன்னு சொல்லி தெரியும். இதுவும் 7 3 7 இருக்கலாது 3மே எல்லாம் நிச்சயமா இருக்கலாது. அப்ப நம்மளுக்கு சும்மா அவங்களோட விளக்கத்தை சொல்லலாம். இந்த இடத்துல இது வந்து என்ன சாத்தியமற்றது. ஏண்டா அவங்களுக்கு மேல மார்க்ஸ் கிடைக்காத டவுட் இல்லை. அதாவது கொள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ வந்து என்ன ஏதோ 2 தான் 7ஆ வரப்போறோம். 1 Rம் Sம் 7ஆ வந்துடாக்கு Q என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம். Rம் Sம் 7ஆ வந்துடாக்கு Q என்னன்னு சொல்லி வரப்போ அந்த இடத்துல சில ஆளுக்கு எப்பங்களுக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் என் நம்பர் போடுறீங்க சமநிலை போடலாம் சொல்லி. இந்த கேள்வியில வந்து இந்த இடத்துல நீங்க சமநிலை பயன்படுத்தினாக்கன்னா ஆரை விட Qங்கிறது சின்னதா இருக்கிறேன்னு எடுத்துக்கிட்டு போவீங்க. என்னன்னா நான் 3 தெரியாக்கணும் மீதி. அப்புறம் நான் அடுத்த சமன்பாடுல 2 வந்து சொன்னேன் அதை எடுத்துட்டு போற லேசா இந்த இடத்துல நான் 3 வந்து. அப்போ நம்மளுக்கு Rம் Sம் 7க்கு சமனா இருந்திராக்கும். Q சக 7 சக 22 Q சமனா அங்கிட்டு 14 போச்சுராக்கும். 22ல இருந்து 14 போகும்போது 8. அப்போ Qங்கிறது என்ன 8ஆ வரையல. அது என்ன காரணம் Qங்கிறது சின்னது R, S விட இல்லாட்டி R விட சின்னதுன்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்பதானே முரண்பாடு. அப்ப நம்மளுக்கு என்ன Rம் Sம் 7ஆ இருக்கலாட்டி நிச்சயமா என்ன Qவும் Sம் 7ஆ இருக்கல. அதான் உங்களுக்கு தெரியும். அப்போ Qவும் Rம் தான் என்ன நிச்சயமா 7ஆ இருக்கும். 7 S 22 அப்ப என்ன Sங்கிறது அப்ப நம்மளுக்கு என்ன 7 8. அப்ப நம்மளுக்கு தேவையான தரவு தொகுதி என்ன 3 4 5 7 7 போட்டுக்கணும். தொடர்ந்து என்ன கேட்கறாங்க மாறத்திறன் கேட்கறாங்க.
அப்போ மார்க் கேட்டால் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் இடையே தந்தாச்சு. அப்போ இடையே தந்தா என்ன இதில் போறீங்க இந்த மாதிரி போங்களும் சிக்மா 1 7 எக்ஸே இந்த இல்லாடி எக்ஸ் மாற்றி போட பிரச்சனை இல்லை. முழுவதின் வர்க்கம் கீழே 7. அப்போ உங்களுக்கு இடையே தந்துட்டாங்க என்ன 5ன்னு சொல்லி தந்துட்டாங்க. 5/1 முழுவதின் வர்க்கம் 5/3 முழுவதின் வர்க்கம் 5/4 முழுவதின் வர்க்கம் 5/5 முழுவதின் வர்க்கம் 5/7 முழுவதின் வர்க்கம் 5/7 முழுவதின் வர்க்கம் 5/8 முழுவதின் வர்க்கம். அவ்வளோதான் 7ஆல் பிரிச்சா என்ன 4 வர்க்கம் 2 வர்க்கம் 1 வர்க்கம் 0 2 வர்க்கம் 2 வர்க்கம் என்ன 2 வர்க்கம் இப்படிதான் பழக்கம் 3 வர்க்கம். அவ்வளோதான் 7 பிரிக்கு. 16 4 1 4 4 9 7 20 21 25 29 38 கீழ் 7. ஆனால் சில ஆளுக்கு என்ன செய்யணும் நேரடியாக ஆன்சர் 38 கீழே 7 போடுவீங்க. நான் வானான்னு சொல்றதை விட நீங்க என்னடா அந்த மேல எழுதின சமன்பாடு ஏதாவது பிழையாயிருந்தாக்கா கண்டுபிடிச்சது ஏதாவது பிழையாயிருந்தாக்கா அங்கே வரக்கூட நான் காட்டித்தரேன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் நிச்சயமா நான் கான்ஃபிடென்ட் ஆகிக்கிறீங்கடா அப்படி தூக்கி போடணும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சுருக்களுக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் தர போறீங்களா அந்த ஸ்டெப்பை என்ன செய்யணும் ஒரு தடவை நல்லோம் ஏன்னு சொன்னால் அதில் தானே இதை பிரதிடுறீங்களோ. அப்போ சமன்பாடு எழுதி பிரதிடுறதுக்கு நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். அடுத்து 25 பாஸ்போர்ட்ல கடைசி வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட 1, P, 4, 10, Q எனும் நோக்கல்களின் இடை 6 ஆகும். இங்கு P, Q ஆகியன மெய்யெண்கள். இந்நோக்கல்கள் உருமாற்றம் y = 3x ஆகுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும் உனக்கு பார்த்தது போல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். முதலாவது நான் ஓர்டர் எழுதி கொள்றேன். இடை 6ன்னு தரவு தந்துட்டாங்க. இடையே வந்து லேட் ஆகுது என்ன செய்யணும். அப்போ அந்த உருமாற்றம் 3x சக சி. இங்கே எக்ஸ் ஆனது தொடக்க நோக்கல்களையும் சி ஆனது ஒரு மெய்யெண்ணையும் குறிப்பிடுகின்றன. உருமாற்றப்பட்ட நோக்கல்களின் இடையும் வீச்சும் இது உருமாற்றப்பட்ட பிறகு அப்போ வைபாரம் 20ன்னு சொல்லிட்டாங்க. அதுல வீச்சுங்கிறது 33ன்னு சொல்லிட்டான். நான் கொஞ்சம் விளக்கத்துக்கு எக்ஸ்ட்ரா எழுதுனேன். அதுல பெரிய உறுப்பு நான் வைனும் சிறிய உறுப்பா பெரிய உறுப்பு வைஃபைனும் சிறிய உறுப்பா வைவான்னு சொன்னோம். அப்படி சொல்லி எடுக்கும்போது அதுல வீச்சு என்ன 33. இப்போ ஆரம்பத்துல நம்மளுக்கு வந்து x5 - x1 தொடக்க நோக்கல்கள் எழுதும்போது அதுல வீச்சு என்ன q - 1 இப்போ என்ன இதுல இந்த கழிச்சு விட்டா y5 - y1 x5 - x1 சொல்லி கழிச்சு விட்டா வந்து நம்மளுக்கு வரும் 33 q - 1. அப்போ நம்மளுக்கு என்ன செய்யலாம் இப்போ வீச்சுக்காக உண்மையிலே இந்த சமன்பாடு நம்மளுக்கு தெரியும் y = 3x சக சின்னு சொன்னா வந்து y = 3x சக சின்னு சொன்னா வந்து இதுல இருந்து நான் கழிச்சு விட்டா இதுல இருந்து கழிச்சு விட எனக்கு ஒண்ணு அதாவது இந்த இடத்துல வந்து என்ன y5 = 3x5 உருமாற்றத்துக்கு சக சி. அதே மாதிரி y1 = 3x1 சக சி. அப்போ கழிச்சு விட்டுனாக்க என்ன வரும் y5 - y1 = 3x5 - x1. இந்த ஒரு தேவையில்லை நான் வந்து கொஞ்சம் வழக்கத்துக்கு எக்ஸ்ட்ரா எழுதினேன். அப்போ y5 - y1 சொல்லி நான் எது எழுதலாம் 33 3 q - 1. இனி 11 = q - 1. அப்போ q = 12. q = 12. சுருக்கில் ஏதாவது மிஸ்டேக் வந்து கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். சுருக்கில் ஏதாவது மிஸ்டேக் வந்தால் அப்போ q = 12. q = 12 கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா அடுத்த கட்டமாக நம்மளுக்கு என்ன தெரியும் இடை சம்மந்தப்பட்ட சமன்பாடு எடுக்க தெரியும். 4 10 q 5ஆல் பிரிச்சா 6 15 q நான் வந்து 12 பிரதிட்டேனாக்கா 30. இனி p = 3 சொல்லிவா p = 3 சொல்லிவா. அடுத்து நான் சியை கண்டுபிடிக்கணும். சியை கண்டுபிடிக்க நான் பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. உருமாற்றம் நம்மளுக்கு தந்தா இடைகளுக்கு இடையில தொடர்பு நம்மளுக்கு தெரியும் x பார் சக சி. இத்தனை இடைகளுக்கு இடையிலான தொடர்பு. அப்போ நம்மளுக்கு வந்து இதில் இடையே தந்துட்டாங்கன்னா 20. அடுத்தது வந்து x பார் அதில் இடையே 6ன்னு சொல்லி தந்துட்டோம்னா அப்போ சி என்ன வரும். இது வந்து 2025 வந்து இது பார்த்து முடிச்சா வந்து அடுத்தது முற்று பேப்பர்ல கொஞ்சம் வந்து கேள்விகளை பார்ப்போம்.
மெத்தட் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். மெத்தட்னு சொன்னா வந்து பாடமாக்கவே இல்லை, இந்த கேள்வி எப்படி அணுகிறோம்னு சொல்லி ஒரு கேள்வியை வாசிச்சு எப்படி அந்த தந்த தரவுகளுக்கு எதுவுமே நம்ம கேள்வியை கொண்டுகிட்டு போறோம்னு சொல்லி. அடுத்தது வந்து பார்ப்போம். மொரட்டுவ 2026 லாஸ்டா வந்து பார்த்தா 7 சமனற்ற முழு எண்களின் துடை எஸ் ஆனது பின்வரும் பின்வருமாறு ஏறுவரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அப்போ சமனற்றன்னு சொல்லி முதலாவது காய்ச்சிட்டாங்க. அப்போ அந்த எஸ்ங்கிற தொடை வந்து இருக்கிற நம்மளுக்கு ஏறுவரிசையிலே தந்திக்கிறாங்க. உடல்ல 2 வை இதுதான் நம்மளுக்கு தந்த ஓட. இதுல வந்து எக்ஸுங்கிறது நிச்சயமா 3க்கு சமன் இல்லை, எக்ஸுங்கிறது வைக்கு சமன் இல்லை, அதே மாதிரி வைங்கிறது 9க்கு சமன் இல்லை, வைங்கிறது 5க்கு சமன் இல்லை. அப்போ 10க்கு சமன் ஆகி, அதாவது வந்து என்ன சமனற்றதாக எல்லாமே. அப்போ என்ன இதுக்கு ஆகாரம் வந்து இல்லை, எதுவுமே ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை இடம்பெற இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை இடம்பெற இல்லை. நம்மள்ட்ட கேட்குறாங்க என்ன, இவ்வெண்களின் இடைவை எண்ணின் எக்ஸ் வை ஆகியவற்றின் பெருமானங்களை கண்டு 7 எண்கள் என்றும் மாறத்திறன் 16 என காட்டு. முதலாவது வந்து நம்மளுக்கு தந்திரானோ எங்க இடைமட்டம் தான் தரவும், நம்மளுக்கு 2 தெரியாக்கணியம் தான். அப்போ இடைமட்டம் தரவா இருக்கிறதால நான் நேரடியாகவே எழுதுறேன். 10 சக 2 வை 7 நோக்கம்டா நான் 7 பிரிக்கும். இடைங்கிறது வை. அப்போ 5 14 24 3 வை சக எக்ஸ் சமன் 7 வை. இனி நான் வந்து சமன்பாடுகளை உருவாக்கணும்னாக்கா 7 வை சக எக்ஸ் 4 வை. இப்போ இந்த இடத்துல சில ஆளுக்கு என்ன செய்யுங்க, எக்ஸுக்கு நம்பர் போடுவீங்க, 3 விட பெரிய நம்பரை போட்டு பார்த்து எடுப்பீங்க. அடுத்த வைக்கு என்ன பெருமானம் வருதுன்னு சொல்லி நான் வந்து ஆரம்பத்தில் சமநிலையில செஞ்சு காட்டினேன். எக்ஸுங்கிறது வையை விட சின்னதாகிக்கணும். அப்போ நான் எக்ஸ் 7 வை மாற்றம் செஞ்சுனாக்கும் 4 வை ச 24. அதே மாதிரி எக்ஸுங்கிறது வையை விட சின்னதாகிக்கணும், அதே நேரம் என்ன 3 விட பெருசாகிக்கணும். அப்போ எக்ஸுக்காக கொண்டு நான் அங்கே பிரதியீடு செஞ்சுனாக்கும் 4 வை ச 24. இந்த இடத்துலயும் வை இருக்கும். அப்போ நான் வந்து 2 பக்கம் சமநிலையை கருதுனாக்கும் ஒரு பக்கம் 4 வை ச 24 இங்கிட்டு கொண்டு வந்தா 27 கீழ் 4 விட வை பெருசாக இருக்கணும்னு இங்கிட்டு கருதுனாக்கும் 24 வைன்னு சொன்னா வந்து 3 வை 24 வைங்கிறது 8 விட சின்னதாகி 27 கீழ் 4 விட பெருசாயிருக்கும். அப்போ 27 கீழ் 4 விட வை பெருசாயிருக்கும், 8 விட சின்னதாகி 27 கீழ் 4 வை விடும் 6 சம்திங்ல வரும். அப்போ 6 சம்திங்ல வரும்போது நிச்சயமா இது என்ன வைக்கும், 6 விட பெருசாயிருக்கும். நிச்சயமா வை என்ன 7 வைங்கிறது 7 ஆயிருக்கும். இடத்து எக்ஸுங்கிறது என்ன ஆயிருக்கும், எக்ஸுங்கிறது 4 ஆயிருக்கும். அப்போ நம்ம எஸ்ங்கிற தொடை என்ன 2, 3, 4, 7, 9, 10, 20, 16. அந்த சமநிலையை போட்டா பார்த்தீங்களா அந்த இடத்துல கேள்வியா வந்துட்டு. அப்போ நான் வந்து கேள்வி இதுக்கு முன்னாடி இப்படித்தான் செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி செய்யல. ஒருவேளை நம்பர் போட்டு செஞ்சிருக்கலாம், இல்லாட்டி வந்து சமநிலையில வந்து பயன்படுத்தி பொதுவாக செய்யறது இல்லை. ஆனால் சமநிலையை பயன்படுத்தி எடுத்து அந்த மாதிரி உங்களுக்கு நான் நேரடியாக ஆன்சர் எடுக்கலாம். நம்பர் போடும் எடுத்து இப்படித்தான் 2 தடவை நம்பர் போடும்போது வந்தாக்க பிரச்சனை இல்லை. 4-5 தடவை நம்பர் போட்டு நீ கண்டுபிடிக்க பெரிய ரேஞ்சில் இருந்தாக்க நம்பர்ஸ், அப்போ உங்களுக்கு கஷ்டமாயிருக்கும். அடுத்தது 2025 எக்ஸ் வை z என்பன நிறையன்களாக இருக்கு. அதாவது வந்து நிறையன்கள், அதாவது வந்து பின்னங்களா இல்லை, அதாவது இருக்க 4, x, 6, y, 7, z, 13 என்பன ஏறுவரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட 7 நோக்குகள் ஆகும். அப்போ ஏறுவரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்டாச்சு. எழுதிக்கொள்றேன் 6, y, 7, z, 13. அப்போ தொடர்ந்து கேள்வி வாசிங்க. ஒழுங்குபடுத்தப்பட்ட 7 நோக்கல்களாகவும் இவற்றின் இடை 7 ஆகவும் இடையம் 6 ஆகவும் ஒரு ஆகாரத்தை மட்டும் கொண்டவையாகும். சரி, இப்போ தந்த தரவுகள் சரியா பார்த்துக்கிறோம். தந்த தரவுகளை இடையங்கிறது எனக்கு சொல்லிக்கிறாங்க 7ன்னு சொல்லி, அதே நேரத்துல இடையம்ங்கிறது சொல்லிக்கிறாங்க 6. ஆகாரம் வந்து ஒரே ஒரு ஆகாரத்தை மட்டும் கொண்டு இருக்குறன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அப்போ நான் தந்த தரவுகளை சரியா நோட் பண்ண ஆரம்பத்துல என்ன சொன்னேன், இடையதான் முதல்ல நோட் பண்ணணும்னு சொல்லி ஏன் சொன்னா ஒழுங்குபடுத்திக்கிறீங்களோ நான் ஏறு வரிசையில். அப்போ நடுக்கு வரது இல்லையா சார், இடையம்னு சொல்லி சொல்லிடலாம், இடையம்னு சொல்லிடலாம். அப்போ அது எனக்கு வைக்கு சமனாயிருக்கும். இப்போ தொடர்ந்து கொஞ்சம் கேள்வியை வாசிங்கல்வோ. எக்ஸ், y, z பெருமானங்களை காண்க. இங்கு z வந்து not equal 7ன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி கேள்விகள் என்ன பிரச்சனை சின்னதை நம்ம நோட் பண்ணாம விட்டாலும் நாம தான் சுத்தி நிற்போம். அப்போ தந்த தரவுகளை முதலாவது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும். அடுத்த கட்டமா கேள்வி செய்யும் போது நம்மளுக்கு அடுத்த என்ன இடைகள் மட்டும் தான் தேவை. 4, x, 6 வைக்கு பதிலான ரெடியா 6ன்னு போட்டா செட் 13. உங்களுக்கு டவுட் ஆயிருந்தா வைன்னு எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல வேண்டாம் பிரதிக்கணும்.
அது அவ்வளோமே இடை 10 20 வைக்காக என்னது பிரிதிட போகிறேன் 6 எக்ஸாக செட் 49 சுருக்கி எடுத்தனாக்கும் 36 13 36 13 இந்த இடத்துல வந்து என்ன சமநீர் இல்லை வேண்டா போகலாம் என்ன எக்ஸுங்கிறது 4க்கும் 6க்கும் இடையில இருக்கணும் நம்மளுக்கு எக்ஸுங்கிறது என்ன 4 இருக்க முடியாது ஏன்டா எக்ஸுங்கிறது 4 இருந்தாக்க வந்து என்ன ஆகாரம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆகாரங்கள் வரதுக்குள்ள இந்த 2 ஆகாரம் வரதுக்குள்ள சான்ஸ் இருக்கு அப்போ நிச்சயமா 4 இருக்கலாது 6 இருக்கலாமோன்னு பார்த்தா இது வந்து 6 இருந்தாக்க இது என்ன நிச்சயமா 7 இருக்கும் இது 6 இருந்தா நிச்சயமா இது என்ன 7 இருக்கும் ஏன்னு சொன்னா என்ன ஒரே ஆகத்து கொண்டு இருக்கும் ஆனா அப்படி 7 இருக்கிறதுக்கு அவங்க இன்னொரு தடவை என்ன தந்திக்கிறாங்க சரி இது 7 இருக்கணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை இது 7 இருந்தாலும் பிரச்சனை இல்லை சரி இது 7 இருந்தாலும் பிரச்சனை இல்லை இங்க நொட்டிக்கோள் 7ன்னு சொல்லியிருக்கோம் இது 6 இருந்து இது 7 இருக்க முடியாது வேற ஒரு நம்பரா வேண்டாம் இருக்கலாம் ஆனா இது 6 இருக்கும் போது இது வந்து 7 இருந்தாக்கும் இது 6 இருக்காது அது வசனத்துல சொல்றது சரி செய்வோம் அப்போ இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு வந்து சான்சஸ் 2 சான்சஸ் தான் எக்ஸுக்கு அப்போ நான் வந்து ஏதாவது 2 நம்பர் தான் போட்டு பார்க்கலாம் ஒன்னு 6 போடலாம் இல்லாட்டி 5 போடலாம் அதான் சொல்லுவார் ஒன்னு 6 போடலாம் இல்லாட்டி வந்து 5 பேர்த்திட்டு பார்க்கலாம் அப்போ எக்ஸாக செட்ல வந்து நான் சமநிலையில போகாம இப்போ ஒரு நம்பர் போட்டு செஞ்சா எக்ஸமன் 6ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேனாக்கும் எக்ஸமன் 6ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேனாக்கும் 6 சக செட் சமன் 13 அப்போ செட் சமன் என்ன 7 வருது இது என்ன பொருந்தாது ஏன் அவங்க தரவுல என்ன சொல்லிட்டாங்க 7ன்னு சொல்லி அடுத்தது எக்ஸமன் 5 பொதுவாக அந்த மாதிரி தாரான்னு சொன்னா ஏதாவது ஒரு நம்பருக்கு பொருந்தாமைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு கைக்கும் பொதுவா அப்போ அந்த இடத்த நோட் பண்ணி விட்டு போறே நல்லோம் அடுத்தது என்ன 5 சக செட் 13 செட் சமன் 8 இப்போ இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு நிச்சயம் நேற்று செய்யும் எக்ஸமன் 5 ஆகிடுது செட் சமன் 8 ஆகிடுது நீங்கள் இதில் போறனாலும் பிரச்சனை இல்லை சமனிகளை போட்டு போறனாலும் பிரச்சனை இல்லை ஆனா திரும்பியா சொல்றேன்னா செய்யும் போது ஏதோ 2 நம்பர்ஸ் போட்டு பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்காம நீங்களும் வேணாம் செய்யறதுங்கிறது அவருக்கு என்னங்கிற முறையில நீங்க போனீங்கன்னு சொல்லி திருத்துறவருக்கு விளங்கும் அப்போதான் உங்களுக்கு இல்லை 25 மார்க்ஸ் எடுக்கலாம் ஏன்னா அந்த கேள்வியை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே செய்யலாம் சரியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே வாசிச்சு உள்வாங்க தெரிஞ்சு கிரகிக்க தெரிஞ்ச எல்லாருமே இந்த கேள்வி சாதாரணமா செய்யலாம் என்ன விஷயம் சொன்னாலும் அந்த கேள்வியில டைம் சேவ் பண்ணிக்கணும் அதே நேரம் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துக்கணும் அதனால தான் நம்மளுக்கு அந்த கேள்வி டார்கெட் வேற ஏதாவது சின்ன சின்ன இடத்துலையும் மிச்சமா பிடிச்சி வச்சுக்கிட்டே தேவையில்லை அடுத்து ரெண்டாயிரத்தி 24 20 வீதிகள் இந்நீளங்கள் எக்ஸ் மைல்களில் அளக்கப்பட்டு அது தொடர்பான தரவுகள் தரப்பட்டிருக்கு அப்போ தரவுகளை நாங்கள் எழுதிக்கொள்றோம் தரவுகளை எழுதிக்கொள்றோம் ஐசமன் 1 320 அடுத்து சிக்மா 20 ஐசமன் 1 எக்ஸ்ஐ 5300 என தரப்பட்டுள்ள வீதி ஒன்றின் இடைநிலத்தை கண்டு நியம விலகல் 3 என காட்டுக முதல்ல இடைநிலத்தை நீங்கள் காணும் இடைநிலத்தை நீங்களும் முதல்ல அது காணும் இடைநிலத்தை காணுறதுக்கு என்ன இடைநிலம்ங்கிறது எக்ஸ் பாரா இருந்திருக்கும் சிக்மா ஐசமன் 1 20 எக்ஸ்ஐன் கீழ் என்ன 20 அப்போ எக்ஸ் பார் 320 20ஆல பிரிச்சா எக்ஸ் பார்ங்கிறது என்ன 16 மைல்கள் நீங்களும் வந்து பொதுவாக எஸ்ஏ கேள்வி செய்யும் போதோ ஏலிய செய்யும் போதோ உங்களுக்கு தரப்பட்ட தரவுகளுக்கு ஏதாவது அழகுகள் இருந்தாக்க நீங்கள் இடை கொடுக்கும் போதோ இல்லாட்டி வந்து ஆகாரம் கொடுக்க போதோ எது கொடுக்கும் போதோ என்ன செய்யணும் கட்டாயம் அழகுகள் கொடுக்கணும் ஆகாரம்ன்ற என்ன அதிக தடவிடம் பெற்ற ஒரு தரவு அதுவும் ஒரு தரவு தான் இடையம்னு சொன்னா என்ன அதுல மத்தியில வர அதாவது ஏறுவரிசையில் கொடுக்கும் போது 50% கைக்கக்கூடிய ஒரு டேட்டா அதுக்கு நீங்களும் என்ன செய்யணும் கட்டாயம் அழகுகளை கொடுக்கணும் அழகுகளை கொடுத்து பழம் அப்போ எக்ஸ் பார் கண்டாச்சு 16 மைல்கள் சொல்லி அடுத்தது வந்து நியம விலகல் 3 என காட்டு இதுல நியம விலகலுக்கு அவங்க எவ்வளவு தர விலகல்னு சொல்லி அவன தரையில சும்மா 3 தான் தந்திருக்காங்க நியம விலகல் 3 என காட்டுக அடுத்தது நியம விலகலுக்குள்ள சமன்பாடு எடுத்தமாக நம்மளுக்கு வந்து 2 மாய் போகலாம் ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு தந்த தரவுகள் படி என்ன செய்யறோம் நியம விலகலுக்கு போற சமன்பாடுங்கிறது ஐ சமன் 1 20 இது மாற்றத்திறனுக்கு தான் நான் எழுதுறேன் பேசி கடைசியில மாற்றிடும் முழுவதின் வர்க்கம் சய எக்ஸ் பார்ட வர்க்கம் அப்போ நம்மளுக்கு 5300 20ஆல பிரிக்கிறேன் 16 வர்க்கம் சுருக்கி எடுத்தனாக்கா 1 1 5 256 9 எக்ஸ் வர்க்கம் அப்போ சிக்மா எக்ஸுங்கிறது சாரி இது வந்து greater than 0
அப்போ நியம விலகல்ங்கிறது 3ன்னு சொல்லியே நாம காட்டிட்டோம். நியம விலகல் 3 சொல்லியும் காட்டிட்டோம். அடுத்தது வீதி ஒன்றின் நீளம் y = 1.x, y = 1.5 எனும் உருமாற்றத்தினால் கிலோமீட்டருக்கு மாற்றப்படும் வையில் இடையேயும் நியம விலகலையும் உயிர்த்தெரிகன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்களும் என்ன செய்யணும், முதலையும் செய்யக்கூடாது. இதென்ன ஒரு உருமாற்றம் தந்துக்கிறாங்க. உருமாற்றம் தான் நம்மளுக்கு சாதாரணமாக என்ன செய்ய தெரியும், அந்த தரவு தொகுதிக்கும் இந்த தரவு தொகுதிக்குமான இடைகளுக்குள்ள தொடர்பு, அதே நேரம் நியம விலகலுக்குள்ள தொடர்பும் நம்மளுக்கு என்ன தெரியும். அப்ப இதுல பேர் எதிரி சாதாரணமா எல்லாருக்குமே ஆன்சர் எடுக்க தெரியும். இதை போட்டு மிச்சமா இது பண்ண தேவையில்லை. ஆனா அழகு என்ன செய்யும், மாறும். இது வந்து 3/2 போட்டுக்கிட்டு 16 கொண்டு பிறதிட்டுனாக்க 8 கிலோமீட்டர். அதே மாதிரி வை போட்டா வந்து 3/2 தர சிக்மா எக்ஸ்ங்கிறது 3 வந்து ஆகிடும். அப்போ 3 9 4.5 அவங்க அழகு தர. அதெல்லாம் நீ எவ்வளோதான் இந்த இடத்துல நியமங்களுக்கு அழகு போடாட்டி அவங்களுக்கு திருப்பி கேட்கல வேண்டாம், அவங்க அழகு தரையில் இல்லாட்டி உங்களுக்கு டவுட் ஆயிருந்தா எவ்வளோ தலை விலகல்னு சொல்லி நான் கொடுக்க போறேன். நியமங்கள் 2 தரவுக்குள்ள எவ்வளோ தலை விலகல் தான் அந்த 2022 பாருங்களோ. x1 x1 x2 x10 என்பது 10 மாணவர்களுக்கு பரீட்சையில் வழங்கப்பட்ட புள்ளிகள் ஆகும். y = 10 x சக 5 எனும் உருமாற்ற சமன்பாட்டை பயன்படுத்தி உருமாற்றம் தாங்க. அந்த இடத்துல y = y1 y2 சொல்லி ஒரு தரவு தொகுதி. அப்போ இந்த இடத்துல பாருங்க 2 தரவு தொகுதியை பத்தி கைக்கிறாங்க. 2 தரவு தொகுதியை பத்தி கைக்கிறாங்க. ஒன்று x4 இன்னொன்று y. அது 2க்கு தொடர்பு என்ன தராங்க. அதே நேரத்தில் இதில் உள்ள 2 தரவுகளுடைய எண்ணிக்கை என்ன 10 10 சமனா தான் இங்கே தொடர்ந்து சொல்றாங்க. என்ன பெறப்படுகின்றன y எனது இடைக்கமா நியமல்கள் என்பன முறையே 85,5. அப்போ y இடைக்கமா நியம விலகல் இடைங்கிறது 85, நியம விலகல் 5ன்னு சொல்லி சொல்றோம். கணிக்கப்பட்டது. மீள் பரிசோதனையில் x3 = 3 ஆனது தவறுதலாக x3 = 8 என பதியப்பட்டது கண்டறியப்பட்டு திருத்தப்படுகின்றது. அப்ப அந்த இடத்துல என்ன திருத்தங்கள் பத்தி வர கேள்வி. திருத்திய பின்னர் y ஆனது அந்த y எனது இடையே கண்டு நியம விலகல் 5√10 என காட்டு. இது வந்து அப்போ எல்லா டைப்ல உள்ள கேள்வியும் கவர மாதிரி தான் வந்து. ஆனா வந்து எப்படிதான் புது டைப்லயோ இல்லாட்டி என்ன மாதிரி தான் கேள்வி இருந்தாலும் சரியா தெரிய விளங்கி என்ன கேட்கறாங்கிறத கிரகிச்சு உங்களுக்கு செய்ய தெரிஞ்சா எந்த மாதிரி கேள்வியும் உங்களுக்கு செய்யலாம். சார் அப்ப நம்மளுக்கு வந்து பிழையாக உள்ள x3 பிழையாக பதியப்பட்ட x3ங்கிறது உண்மையிலேயே வந்து 8. நம்மளுக்கு அப்போ ஒன்று இது 2ஐயும் எக்ஸ்ல தரவு தொகுதிக்கு மாற்றி அதை அப்படியே வச்சு செய்யலாம். இல்லாட்டி வந்து இதை என்ன செய்யலாம், அப்படியே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பிழையாக பதியப்பட்டதை y-னாலான தரவு தொகுதிக்கு மாற்றியும் செய்யலாம். 2 முறையிலையும் ஏதாவது ஒன்று. நான் வந்து y-ல வச்சுக்கிட்டு செஞ்சேனாக்கா y3 = 10 x3 sin இது உங்களுக்கு விளக்கத்துக்கு எழுதுற அப்படி தான் எழுதுவீங்க. அப்போ பிழையாக பதியப்படுதுன்னு சொன்னா y3ங்கிறது பிழையான y3 என்ன பிழையான y3ங்கிறது என்ன வேணா அந்த ஒரு 6 ஏதாவது போட்டுக்கொள்ளும் குறியிடும். x3 வந்து பிழையாக உள்ளது பதியப்பட்டது 8 சக 5 அப்போ 85. சரியாக பதியப்பட வேண்டியது என்ன அந்த x3ங்கிறது 3 அப்போ y3 = 5. சரியாக பதியப்பட வேண்டியது என்ன 35. சரியாக பதியப்பட வேண்டியது 35. நம்மளுக்கு வந்து என்ன y பார் தந்துட்டாங்க. இந்த y பார் அர்த்தம் உண்மையில என்ன, இது ஆரம்பத்தில் உள்ள y i = 1 10 வரை 10ஆல பெரிய இது வந்து என்ன அங்கே குறுக்க பிறகுனாக்கா 10 y பார் அது என்ன 850. இதுதான் நம்மளுக்கு எதுக்கு சமன் 10 i = 1 y. அப்போ நம்மளுக்கு இப்போ உண்மையான இடை உண்மை இடை காண்றதுக்கு என்ன செய்யணும், உண்மை இடையே வந்து y ரியல் ஆர்னு வேண்டாம் அந்த ரியல் ஆர்னு வச்சுக்கணும். ஆனால் பிள்ளை w வச்சுக்கணும். அப்போ இதுல நான் எதை எடுக்கணும், பிழையா பதியப்படத்தை கழிக்கணும். உண்மையிலே பிழையா பதியப்பட்டது இப்ப என்ன அர்த்தம், இதுல உண்மையிலே 85 உள்ளுக்க இருக்குது. இது அந்த கூட்டு தொகுதியில தான் அந்த கூட்டுல தான் 85 ஈக்கிது, கூட்டு தொகையில தான் ஈக்கிது. அதுல இருந்து 85 நான் வெளியே கலட்டிட்டு என்ன செய்யணும் 35 உள்ளிடணும். அப்ப என்ன செய்யப்படும் 85 கழிக்கிறேன் 35 சேர்க்கிறேன் 10ஆல பிரிக்கிறேன். இந்த இடத்துல வந்து சில ஆளுக்கு நோட் பண்ணிக்கொள்ளும் என்னன்னா வளமையா வந்து நம்மளுக்கு பொதுவாக கேள்வி தாராளம் இது வரைக்கும் வந்து வருஷங்கள்ல வந்து இந்த இடத்துல மொத்த தரவு தொகுதி வந்து மாறாத மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வரக்குள்ள வந்து தரவு தொகுதி எண்ணிக்கை வந்து மாறாத மாதிரி தரான். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தரவு சேர்க்கிற மாதிரி தந்தாலும் அதெல்லாம் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னா வளமையா கேள்வி செஞ்ச பழக்கத்துல அப்படியே கொண்டு போய் மேலே தர நம்பரே கீழே போட்டுருவாங்க. ஒருக்கா பார்த்துக்கணும். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஒன்று தவறுதலா பதியப்பட்டு தான் மாற்றப்படுது. அப்போ நான் வந்து எல்லாத்தையும் பிரிதினாக்க 850 50 10 80 வரும். 80 தான் நம்மளோட உண்மையிலே. அடுத்து வந்து நியமவியல்களை பத்தி கைக்கிறோம்.
அப்போ நம்மளுக்கு வந்து பிழையான நியமவியல்கள் பிழையான நியமவியல்கள்ங்கிறது என்ன வர்க்கம் நியமவியல்களுக்குள்ள சமன்பாடை பார்த்தோமாக்க 10 y வர்க்கம் 10 சையான வைபார வர்க்கம். இந்த வைபாருக்கு பதிலாக உண்மையில என்ன வரும் இதுல 5 வர்க்கம். நம்மளுக்கு தேவை இதுதான் அதாவது ஆரம்பத்துல ஒரு ஒவ்வொரு தரவுடையும் ஒவ்வொரு தரம் என்னன்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு தரவுடைய வர்க்கங்களோட கூட்டுத்தொகை என்ன தெரியும் இதை வச்சு நம்மளுக்கு காணலாம். அதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டீங்க இந்த இடத்துல ஏன்னா ஆரம்பத்துல ஒவ்வொன்றே கூட்டுத்தொகை நம்மளுக்கு தெரியாது. ஆனா என்ன செய்யணும் ஒவ்வொன்றே கூட்டுத்தொகையை நம்மளுக்கு இடையில இருந்து இடையில நம்மளுக்கு கணிக்கலுமா இயலாதான் இயலாம். அடுத்தது வந்து வைபார் வந்து ஆரம்பத்துல பிழையா இருந்ததை வச்சு தான் நீங்களும் செஞ்சுப்பீங்களோ. பிழையாயிருக்கக்குள்ள உள்ள இடைங்கிறது எங்க 85 தாய். இனி எல்லாத்தையும் சுருக்கி எடுத்தீங்கன்னாக்க வந்து y வர்க்கங்கிறது உங்களுக்கு வரும் 5 25 சக 85 வர்க்கத்தை பார்த்தா இதுதான சிக்மா y வர்க்கம் வர்க்கம். நம்மளுக்கு என்ன உண்மை நியம விலகலுக்கு வந்து எழுதும் போது என்ன சமன்பாட்டில் நேரடியாக பிரதிட்டாலும் பிரச்சனை இல்லை. வர்க்கம் மூலம் சிக்மா y வர்க்கம் இதுல நான் எதை எடுக்கணும் 85 வர்க்கத்தை எடுக்கணும் எதை சேர்க்கணும் 35 வர்க்கத்தை சேர்க்கணும் அவ்வளோதான் 10ஆல பிரிச்சு. இப்போ அந்த இடையே என்ன போடுவீங்களோ உண்மை இடையே போடுவீங்களோ என்ன 80 வர்க்கம். இனி எல்லாத்தையும் பிரதிட்ட வேலை தான். இனி எல்லாத்தையும் பிரதிட்டா 85 வர்க்கம் வருது 35 10ஆல சுருக்கு 80 வர்க்கம் 6000 66,500 கீழ் 10 இது 6400 எழுதுனாக்கா நம்மளுக்கு வர ஆன்சர் ரூட் 250 வரும். அப்போ 5√10 இது வந்து உண்மை நியம விலகல் தான் அப்போ கண்டு வச்சுக்கிறோம். இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா வந்து இந்த நியம விலகல் வந்து அதாவது வந்து நீங்க தரவு தொகுதியை மாற்றும் போது இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றையும் தனித்தனி தரவு தெரியாது. அதனால இந்த மெத்தட்ல நீங்க போயிடும் ஒரு தனித்தனி தரவுகள் தந்து அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா வந்து நீங்க செய்யும் போது உங்களுக்கு மாற்றத்தின் பின்னர் இடை மாறிட்டுன்னு சொன்னா நீங்க வேணாம் இந்த சமன்பாடை பயன்படுத்தி போனா பிரச்சனை ஆவையா. இந்த சமன்பாடுங்கிறது என்ன உண்மையிலேயே ஒவ்வொரு இடையில இருந்து நீங்க கழிச்சு எடுத்தது ஒவ்வொரு இடையில இருந்து நீங்க என்ன செஞ்சது ஒவ்வொரு இடையில இருந்துன்னு சொன்னா எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னு சொன்னா வந்து நீங்க வேணா ஒவ்வொரு தரவுமே வந்து என்ன செஞ்சுப்பீங்களோ பிழையான இடையில இருந்து இல்லையா கழிச்சு எடுத்துப்பீங்க. அப்போ மேக்சிமம் இதுல போறது உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் இடையை மாற்ற வேண்டி வரும். அதாவது சொல்ல வரேன் ஒரு 7 தரவு வைக்கன்னு வச்சுக்கோங்கள 7 தரவரிக்கல் நீங்களும் பிழையான இடையில இருந்து கணிச்சு தானே இந்த நியமங்கள் எடுத்துப்பீங்க. மறுபடிக்க நீங்களும் வந்து இதே இதில் போறோம்னு சொன்னா வந்து ஒவ்வொரு தரவுல இருந்து என்ன செய்யணும் புதிய இடை உண்மை இடையே கழிச்சா தானே உங்களுக்கு சரியா வரும். நீங்களும் இந்த மாதிரி மாத்திட்டு போக இயலாது. இந்த மாதிரி மாத்திட்டு உங்களுக்கு போக இயலாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நான் இடை வருது இது என்ன தரவோட வர்க்கங்கள் தான். அப்போ நீங்களும் உங்களை கூட்டி கழிச்சா பிரச்சனை. ஆனா அந்த இடத்துல என்ன ஒவ்வொன்றையுமே வந்து வித்தியாசம் தானே இடையில இருந்து ஒவ்வொன்றுமே வித்தியாசப்படுறது தான். ரைட் அவ்வளோதான். அப்போ 5 மொத்தம் 10 பாதிக்கிறோம் மொரட்டு ஃபஸ்ட்